தேங்க்யூ ஃபார் சூஸிங் ஸ்கூல் சிராஜ். இது ஒரு டஃப்பான டாப்பிக்குங்க. இந்த டாப்பிக்கோட வேர்டே பார்த்தோம் அப்படின்னா மனக்கசப்பு. நம்ம புழக்கத்திலே இல்லை. ரிசென்ட்மென்ட்னு சொல்லுவாங்க, ரீசென்ட்மென்ட்னு சொல்லுவாங்க. இது நம்மளுடைய ஸ்லாங்லேயே இல்லை. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா இந்த இந்த வேர்டு ஒரு தாக்கத்தை தரும் பார்த்தீங்களா, இந்த வேர்டுக்கு ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம ஜென்ரேஷன் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வேர்டு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் யூஸ் ஆகுங்க. ரிலேஷன்ஷிப்ஸ் லைக் லெட் மீ இதுதான் ரிலேஷன்ஷிப்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே ஒரு பையன் ஒரு பொண்ணு அது ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், இல்லைன்னா ஒரு கள்ளக்காதல், இது மாதிரி தான் நினச்சிட்ருக்கோம். இன்னும் ரெண்டு பேர் இருந்தாலே ரிலேஷன்ஷிப் தான். நான் இருக்கேன், நீங்கள் இருக்கேன், நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு உறவு ரிலேஷன்ஷிப் தான். எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும், எனக்கும் என் குழந்தைக்கும், எனக்கும் என் பாஸ்க்கும், எனக்கும் என் கிளைண்ட்டுக்கும், யாராக இருந்தாலுமே அந்த ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற ஒரு விஷயம் தான் ரிலேஷன்ஷிப். இது ஒரு எண்டு, இது ஒரு எண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தரக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பெரிய ஃபீலிங் ஒன்று இருக்குங்க, இந்த மனக்கசப்புன்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா அது இது மாதிரி தான். மனக்கசப்பு அப்படிங்கிறது இந்த ரப்பர் பேண்டை ஒன்று பெருசாக வந்து இழுக்கவும் முடியாது, விடவும் முடியாது. அப்படியே வச்சுருந்தா அது யூஸ் இல்லை. ரப்பர் பேண்டை ஹோல்டு பண்ணி தானே ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் நம்மளே அறியாமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே என்ன பண்ணிடுவோம்னா ஸ்ட்ரெச் பண்ணிடுவோம். அப்போ விட்டோன்னு வைங்களே அடி சுள்ளுன்னு விழுகும். நான் விட்டாலும் எனக்கு அடி விழுகும், லைக் நீங்கள் விட்டாலும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அடி விழுகும். ஸோ அப்போ விடாமல் ரெண்டு பேருமே விடக்கூடாது. அப்போ விடல அப்படின்னா யூஸே ஆகாது. அப்போ என்ன தான் பண்ணுறது, அந்த விஷயந்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது நடக்காமல் லைக் பார்க்குறதுக்கான வேலைகள் தான் பார்க்க போகிறோம். 3 பார்ட்டாக வரும். நம்பர் 1 ரெக்கக்னைசிங். ஒருவேளை நீங்கள் யாராவது மனக்கசப்பில் இருக்கீங்களா இப்போது அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4-5 வேர்ட்ஸ் இருக்குது, ஒரு சயின்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் இருக்குது. ரெண்டாவது ஓகே மனக்கசப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஓகே ஃபைன், அது எப்படி வளருது, அது ஓகே அந்த மனக்கசப்பு இருக்குது ஆனால் அது வளருதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4-5 விஷயங்கள். லாஸ்ட்டு ரொம்ப சின்ன 4 விஷயங்கள். அந்த 4 விஷயத்தில் என்ன இருக்குன்னா அதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் தட் ஃபஸ்ட்டு மனக்கசப்புனா என்ன எடுத்துகிட்டேன் அந்த ரப்பர் பேண்டை, கவலைப்படாதீங்க. மனக்கசப்பு அப்படின்னா பிட்டர்னஸ்ஸுங்க, இல்லைன்னா கோபம். எப்போ இந்த பிட்டர்னஸ் கோபம் எனக்கு வரும்னா நீங்கள் எனக்கு வந்து ராங் பண்ணிட்டீங்கன்னா வரும், எனக்கு என்னை தப்பு பண்ணிட்டீங்கன்னா வரும், என்னை தப்பாக நீங்கள் போர்ட்ரே பண்ணிட்டீங்கன்னா எனக்கு அந்த மனக்கசப்பு வரும். நீங்கள் என்னை வந்து லைக் யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா எனக்கு அந்த மனக்கசப்பு வந்து வரும். இல்லை அப்படின்னா நான் உங்களை ரொம்ப வஸ்ட்டாக நினைப்பேன். இவனா ஐயோ இவளா அவ்வளோ வஸ்ட்டாக நான் உங்களை என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா அசியூம் பண்ண ஆரம்பிப்பேன். 3வது என்ன பண்ணுவேன் அப்படின்னா லைக் வந்து எமோஷ்னலாக வித்ரா ஆக ஆரம்பிச்சிருவேன். இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம்டா சிராஜ் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவேன்னா நான் எமோஷ்னலாக வித்ரா ஆகிட்டே இருப்பேன். 4வது சுவாரஸ்யமான விஷயம் என்வி இருக்குங்க. உங்ககிட்ட இருக்கிறது அப்படியே எனக்கு இருக்கணும்னு எனக்கு தோணும். ஜெலஸ்னால் அவன் பார் என்ன ஃபோன் வச்சுருக்கான் பார் அப்படிங்கிறது ஒரு ஜெலஸு. என்வினா நம்ம கிட்ட மட்டும் இருந்துச்சுன்னா அதுதான் என்வி. ஸோ அந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட்டு பார்த்தோன்னா பவர்லெஸ்ஸாக இருக்கும். நீங்கள் என்னை எப்போ பார்த்தாலும் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஒப்பீனியன்ஸ் அண்ட் சஜஷன்ஸ் என் மேலே திணிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உறவு என்னன்னா அது எந்த உறவாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த உறவில் என்ன இருக்குன்னா மனக்கசப்பு இருக்கும். ஸோ இதுதான் அது. சரி, இது வளருதா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா நம்பர் 1 அன்அப்ரிஷியேட்டடுங்க. என்ன நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணாத மாதிரி எனக்கு தோணும். என்னடா எது பண்ணாலுமே இவன் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி தோணும். நம்பர் 2 என்னை யூஸ் பண்ணிட்டு கழட்டி விட்ட மாதிரி தோணும். என்னடா ஓ நம்ம தேவைக்கு அவன் பழகலை, அவன் தேவைக்கு தான் நம்மக்கிட்ட பழகியிருக்கான். ஓகே நம்மக்கிட்ட இந்த இருக்குது, இதுக்காக அவன் வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ இது யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நம்பர் 3 நம்ம வந்து அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்போம் ஒருத்தவங்க மேலே. எமோஷ்னலாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி எமோஷன் அப்படிங்கிறது அது அந்த நேரத்தில் அது வரது தான். நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எமோஷனை கூட இப்படி இதுதான் இவங்ககிட்ட இருந்து வரணும், இவ்வளோ எமோஷன் தான் இவங்ககிட்ட வரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து டைரக்டராக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு அந்த ரியலிஸ்டிக்காக இருக்கும்னா அன்ரியலிஸ்டிக்காக இருக்கும். நம்மளே அடுத்தவனோட எமோஷன்ஸ் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டிரைவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதனால இருந்தாலுமே என்ன ஆகுனா லைக் அந்த மனக்கசப்பு உச்சத்தை தொடும். நம்பர் 4 அடுத்தவனோட இதை தூக்கி நம்ம தோல்ல போடுறது. அடுத்தவன் பிரச்சனை அவன் பிரச்சனை தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ரைட்? தம்பியாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஒய்ஃப், யாராக இருந்தாலுமே லைக் வி கேன் ஹெல்ப், வி கேன் ஷோ எம்பத்தி, கம்பஷன், உதவி செய்யலாம், லைக் எல்லாமே ஓகே. ஆனால் தூக்கி தோல்ல போட முடியாதுங்க.
வேறு வழி கிடையாது. அவன் தான் அதை என்ன பண்ணி ஆகணும்னா கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அன்ரிசால்வ்டு கான்ஃப்ளிக்ஸ் 2 பேருக்கு நடுவில், இப்போ எனக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு ரிசன்மெண்ட் இருக்குன்னா அதை உட்காந்து நான் பேசி சரி பண்ணும். இல்லைன்னா அது ஃபேஸ்டர் ஆயிடுமாம்மா. ஃபேஸ்டர்னு ஒரு வேர்டு இருக்குது. அதாவது வந்து ஃபேஸ்டரோட எக்ஸாக்ட் மீனிங் என்னென்னா செப்டிக் ஆமாம். புண்ணு செப்டிக் ஆகுது பார்த்தீங்களா, அழுகிது பார்த்தீங்களா, அது மாதிரி ஆக ஆரம்பிச்சிருமாம்மா. ஸோ பவுண்ட்ரிஸை வந்து இல்லவே இருக்காது. ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போவோம். இந்த நீ தாண்டா மாப்பிள்ளை மச்சான் டே ஃப்ரெண்டு ஓவர் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போவோம். அது வந்து லைக் ஒரு 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 கட்டத்துக்கு மேலே பிஞ்சிடும், இல்லைன்னா அடி விழுகும். டிஸ்மிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் போய் ஒன்று எடுத்துகிட்டு போய் ஒன்று சொல்கிறேன்னா இது வேலைக்காகாதுப்பா, அந்த ஒப்பீனியன்ஸை ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம எது சொன்னாலுமே கேட்கவே மாட்டாங்க. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பில்டு பண்ணிகிட்டே போனீங்கன்னு அர்த்தம். ஸோ எப்படி இந்த மனக்கசப்புலேருந்து வெளியே வரலான்னா ஒரே ஒரு விஷயந்தான், நோ. முடியாததை முடியாதுன்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா சொல்லிடுங்க. கஷ்டமாக இருக்குன்னு அனுபவித்து அதை பண்ணேன்னு வைங்களே, அது பெரிய கஷ்டத்தை கொண்டு போய் எனக்கு கொடுக்காது, நம்ம 2 பேத்துக்கும் சேர்த்தி கொடுத்துரும். ஸோ முடியாதுங்கிற விஷயத்த முடியாதுன்னு சொல்லிடுங்க. ஒரு மிடில் கிரவுண்டை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கூப்பிடுங்க, வாடா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு 2 பேருக்குமே 50-50 ஆவரேஜாக இருக்கிற மாதிரி ஒரு 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 செட்டில்மெண்ட்டை உட்காந்து என்ன பண்ணுங்கள், பேசி அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு மிடில் கிரவுண்ட் எடுத்து சால்வ் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை. ஆமாங்க, சுயநலவாதி தாங்க. உங்களை நீங்கள் ஒரு படி வச்சுக்கோங்களே, 51 வச்சுக்கோங்க, மற்றவனை 49 வைங்க. நம்ம என்ன பண்ணிடுறோம்னா 99 அடுத்தவனை வைக்கிறோம், நம்மளை நம்ம 1% கூட வைக்க மாட்டேங்கிறோம். இதுதான் மனக்கசப்புக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை. லைக் ஆவரேஜாக வைங்க. ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே கிவ் அண்ட் டேக் தான். நான் ஒன்று செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் திருப்பி எனக்கு ஒன்று செய்யணும். இதுதான் நானே செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த ரிசன்மெண்ட் வந்து அப்படியே அதிகமாகிட்டே போகும். ஸோ மேக்ஸிமம் உங்களை மட்டுமே பிரதானப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபைனல் டிப்பு, ரிலேஷன்ஷிப் அப்படின்னாலே சாக்ரிஃபைஸ் மட்டும்தாங்க. ஆனால் அம்மாவாயிடக்கூடாது. இந்த அம்மாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் எவ்வளோலாம் பண்ணேன் நீ எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லபடியாக போகும். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் லைக் ஹியர் அண்ட் தேர் மேலே கீழே இருக்கும், பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செல்ஃப் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமு கீழே இருக்கும். ஸோ டைம் கிடச்சி அதையும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். See you all.